ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் பேர் வந்து திருக்க மீன் சொல்லுவாங்க. இந்த மீனை வந்து குழந்தை பெத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா பால் கிடைக்கும். அதேமாரி சளி மூக்கால ஒழுகு சொல்லுவாங்க பாருங்க. அவங்களுக்குலாம் இது குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு நிற்கும். அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. 2 பூண்டு அளவு நான் உரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு கத்திரிக்காய், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக மிளகு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வடகம் போட்டுக்கலாம். வடகம் பொரிஞ்ச உடனே அந்த பூண்டை நம்ம பாதி அளவு எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளியை நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு கழுவி வச்ச இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து பூண்டும் மிளகும் சேர்த்து அரைச்சி ஊற்றிருக்கேன். இது வந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் இதையும் சேர்த்து வதக்கிட்டு புளி கரைசலில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்ட பிறகு தேவையான அளவு உப்பு. இதை மூடி அப்படியே ஸ்லோலியே வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா சுண்டி வந்து வாசனை கமகமன்னு வருங்க. இது நல்லது, டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.